ஹே கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மெஹந்தி ட்ரிக்ஸ் ஒன்று பார்த்துருவோமா. ஸோ இந்த ட்ரிக்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து அக்ரலிக் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரீயூசபிள் ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம மெஹந்தி வந்து ப்ராக்டிஸ் பண்ணி போட்டு பார்த்துட்டு அதை வந்து க்ளீன் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அப்போ இதை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரையாக விட்டுட்டு இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி ஸ்கேலு, அப்படி இல்லைன்னா இந்த கார்ட்போர்டு இருக்கும் இல்லைங்களா, அட்டை, அந்த மாதிரி இருக்கிறதுல அந்த எட்ஜை வச்சு இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்துடும். ஸோ நீங்கள் வந்து இந்த மெஹந்தி வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா அது பாட்டில் டக்குன்னு வந்துடும். ஸோ எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இதை வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்கேல் வச்சு இதை எடுத்து விட்டுடலாம். இதை எடுத்து விட்டுட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு, ஸோ அந்த எட்ஜ்லேயே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா வந்துடும். ஸோ எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ இல்லை அப்படின்னா கிளாத் வச்சு இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துருங்க. ஸோ இதை வந்து நம்ம தண்ணி போட்டு வாஷ் பண்ணணும் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு ரஃப்பாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபுல்லாக நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இதில் நீங்கள் திரும்பவும் வந்து மெஹந்தி போட்டுட்டு அதை வந்து ட்ரை ஆகாமே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னாலும் ஸ்ட்ரெயின் ஆகாது. பிகாஸ் நீங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணுற கோன் வந்து ப்ராக்டிஸ் கோன். ஸோ இதுவே நீங்கள் இந்த ஸ்ட்ரெயின் ஆகும் இல்லைங்களா, அந்த மாதிரியான கோன் வந்து இந்த ஹேண்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அடுத்து நம்ம அந்த மெஹந்தியோட ஸ்ட்ரெயின் இதில் வந்துருச்சுன்னா இந்த ஹேண்ட் வந்து யூஸ் ஆகாது. ஸோ இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி பேப்பரில் போட்டு பார்ப்போம்ல, ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். இல்லை அப்படின்னா அது வந்து நம்ம போட்டு இந்த மாதிரி பேப்பரை வந்து நம்ம சேவ் பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா. ஸோ அந்த டைமிங்கில் இந்த மெஹந்தியை வந்து உதிராமல் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செலோடேப் இருக்குல்ல, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த செலோடேப் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி க்ளூ போட்டு நல்லா ஒட்டிட்டு அந்த மேலே அந்த மெஹந்தி மேலே அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மெஹந்தி வந்து உதிராது. ஸோ இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அது வந்து அப்படியே நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பேப்பரை. ஸோ இந்த மெஹந்தி வந்து உதிராது. திரும்பவும் நீங்கள் இந்த மெஹந்தி எடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த டிசைன் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவையும் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.